Hey guys, வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் a pair of coils, அதாவது ஒரு ரெண்டு காயிலுக்கு நடுவுல மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது எப்படி கிரியேட் ஆகுது, அதுக்கான ஈக்குவேஷன் என்ன, அதை எப்படி டிரைவ் பண்றது, எல்லாத்த பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா ரெண்டு காயில்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை காயில் 1, இதை C2 காயில் 2 அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுல N1 அப்படிங்கிறது என்னன்னா காயில் 1ல இருக்கிற நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இதுல ஒருவேளை 10 டர்ன்ஸ் இருக்கு அப்படின்னா N1ஓட வேல்யூ 10ன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி N2 அப்படிங்கிறது என்னன்னா காயில் 2ல இருக்கிற நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இதுதான் நம்மளோட பேசிக் செட்டப். இதுல என்ன பண்ண போறோம்னா காயில் 1 வழியா I1ங்கிற கரண்ட் பாஸ் பண்ண போறோம். அப்படி பாஸ் பண்ண என்ன ஆகும், நமக்கு தெரியுமா எது வழியா கரண்ட் பாஸ் ஆனாலும் அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆயிருக்குமா. அதே மாதிரி நமக்கு காயில் 1 வழியா கரண்ட் பாஸ் ஆகுது, அதனால அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கிரியேட் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து காயில் 2வையும் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா நம்ம க்ளோஸரா தானே பிளேஸ் பண்ணியிருக்கோம், அதனால இதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இதையும் அஃபெக்ட் பண்ணுது. அப்படி அஃபெக்ட் பண்ணி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் கிரியேட் பண்ணுது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த கிவன் ஏரியா. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏரியால எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அப்போ இந்த ஒரு டேர்ன்லயும் நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குமா, அந்த ஈச் டேர்ன்ல இருக்கிற ஒரு டேர்ன்லயும் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கு அதை ரெப்ரசென்ட் பண்றதா நமக்கு 5-1 அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஒர்க்கிங். செகண்ட் பார்ட் என்ன பண்ண போறோம்னா I1ங்கிற கரண்ட்டை கான்ஸ்டன்டா பாஸ் பண்ணாம ஓவர் த டைம் சேஞ்ச் பண்ண போறோம். அப்ப மாத்தி மாத்தி கொடுக்கறப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் சேஞ்ச் ஆகுமா. இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால நமக்கு EMF இன்டியூஸ் ஆகுது. இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த ஒர்க்கிங். இவ்வளவுதான் டயக்ராம், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் மூணுமே நம்ம இதுலயே பார்த்துட்டோம். இப்ப பார்த்ததை நான் அப்படியே ரீகேப் பண்ணிடுவா. ரெண்டு காயில்ஸ் எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் காயில் வழியா கரண்ட் பாஸ் பண்ணோம். கரண்ட் பாஸ் பண்ணனால அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆச்சு. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இங்க நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாச்சு. இது வந்து ஒரு ஆஃப். செகண்ட் ஆஃப் வந்து கரண்ட்டை கான்ஸ்டன்டா இல்லாம சேஞ்ச் பண்ணோம். கரண்ட் சேஞ்ச் ஆனதால மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சு. மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனதுனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சு. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனதுனால நமக்கு EMF இன்டியூஸ் ஆச்சு. இது வந்து செகண்ட் பார்ட். நம்ம டெரிவேஷன்ல இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டா பிரிச்சு பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வச்சு பார்த்துடலாமா. அதுல என்ன சொல்றாங்க, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட். நம்ம இங்க பாஸ் பண்ற கரண்ட்னால தான் நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆச்சு. அதனால நம்ம ரெண்டே ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். நம்ம ஏன் இங்க N2 கூட 5-1 மல்டிப்ளை பண்ணிருக்கோம், நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல ஒரு டேர்ன்லயும் இருக்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் நமக்கு 5-1. ஒரே ஒரு டேர்ன் தான் காயில் இருக்குன்னா 1-5 அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். ரெண்டு டேர்ன்ஸ் இருக்குன்னா 2-5ன்னு எழுதியிருப்போம். நமக்கு இங்க எவ்வளவு டேர்ன்ஸ் இருக்கு, N2 டேர்ன்ஸ் இருக்கு. அப்பனா N2 into 5-1 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். அப்படிதான் நமக்கு இந்த N2 5-1 கிடைச்சது. இங்க சஃபிக்ஸ்லயே நம்ம 2-1 எழுதியிருக்கோம். இங்க வர்ற ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எதை டிஃபைன் பண்ணணும்னா எந்த காயில்ல அந்த எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு டிஃபைன் பண்ணும். செகண்ட் வர டேர்ம் வந்து எந்த காயில்னால இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும். நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கு, செகண்ட் காயில் இருக்கு, எந்த காயில்னால, ஃபர்ஸ்ட் காயில்னால. அதனாலதான் நம்ம சஃபிக்ஸ் 2-1 எழுதியிருக்கோம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வந்துருச்சுன்னு ஃபுல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா இந்த ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்றோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் நம்மளோட மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். இப்போ இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஏன் சொல்றோம்னா ஒரு காயில்னால இன்னொரு காயில்ல தான் அது கிரியேட் ஆகுது. இப்போ இந்த காயில்ல கரண்ட் போச்சுன்னா இந்த காயில்னால இந்த காயில்ல இண்டக்டன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதனால மியூச்சுவலா ரெண்டுமே இருக்கனால அதுக்கு பேர் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் சொல்றோம். நமக்கு M21 தான் வேணுமா, அதனால ஐயை கீழே கொண்டு போய்க்கலாம். அப்படி கொண்டு போய் எழுதுனா என்ன கிடைக்கும், M21 is equal to N2 5-1 divided by I1 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வச்சு கிடைக்கிற மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன். இப்போ இதை வச்சு அப்படி டெஃபினிஷன் பார்த்துருவோமா. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M21 is defined as the flux linkage with coil 2 when 1 ampere current flows through the coil 1. அதாவது இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். எப்போ டினாமினேட்டர் வந்து 1 ஆயிடுச்சுன்னு என்ன ஆகும், இது கேன்சல் ஆயிரும். ரெண்டு ஈக்குவலா இருக்குமா, அதுதான் நம்ம டெஃபினிஷனா சொல்லியிருக்காங்க. Mutual inductance M21 is defined as the flux linkage. M21 is equal to flux linkage when I1 வந்து 1 இருக்கணும். அப்போ 1 ampere current flows through the coil. அவ்வளவுதான். இப்போ செகண்ட் பார்ட் வச்சு பார்த்துருமா. செகண்ட் பார்ட் என்னது, EMF. EMFனா என்னது, சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸா. அப்போ E2 is equal to minus d by dt of N2 5-1. நம்ம இங்கே மைனஸ் போட்டிருக்கோம்னா இங்க சேஞ்ச் ஆயிருக்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்ல, அதை வந்து இந்த EMF அப்போஸ் பண்ணும். அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் நம்ம இங்க மைனஸ் போட்டிருக்கோம். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்க்கு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா, அதை அப்படியே இதில் அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ண என்ன கிடைக்கும், E2 is equal to minus d by dt of M21 I1 கிடைக்கும். இந்த M21ங்கிறது கான்ஸ்டன்டா, அப்ப அதை வெளியில எடுத்து எழுதிடலாம். அப்ப E2 is equal to minus M21 di by dt. நமக்கு M21 தான் வேணும். அப்ப மைனஸ் இந்த பக்கம் கொண்டு போறோம், dA கீழே கொண்டு வர போறோம். di by dt கீழே வந்துடணும், மைனஸ் இந்த பக்கம் வந்துடணும். அப்படி வந்துருச்சுன்னா M21ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்கும், M21 is equal to minus E2 by di by dt. அதே மாதிரி நம்ம இந்த டினாமினேட்டர் 1 ஆக்குனா என்ன ஆகும், இது ரெண்டு ஈக்குவல் ஆயிருமா. அதே தான் டெஃபினிஷன். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M21 is also defined as the opposing EMF. Mutual inductance is also defined as the opposing EMF in the coil 2 when rate of change of current is
1 ஆம்பர் per செகண்ட். அதாவது டினாமினேட்டர் 1 ஆச்சுன்னா இது 2 ஈக்குவல் ஆகும். அதுதான் நம்ம டெஃபினிஷன். இவ்வளவுதான். இந்த ஒரு பார்ட்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். செகண்ட் டயகிராம் பார்ட் அதே மாதிரி ஈஸியா தான் இருக்கும். நம்ம இங்க I1ங்கிற கரண்ட்டை ஃபர்ஸ்ட் காயில் வழியா பாஸ் பண்ணாம I2ங்கிற கரண்ட்டை செகண்ட் காயில் வழியா பாஸ் பண்ண போறோம். அப்போ செகண்ட் காயில சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் காயில்ல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்டியூஸ் ஆகும். இது வந்து ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் என்ன பண்ணுவோம், இந்த கரண்ட்டை சேஞ்ச் பண்ணுவோம். அதனால மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். அதனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். அதனால EMF இன்டியூஸ் ஆகும். இதே தான் நமக்கு நடக்க போகுது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் எழுத போறோம். நம்பரை மட்டும் தான் இங்க மாத்தி எழுத போறோம். இங்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து எதுல கிரியேட் ஆச்சு, காயில் 1ல கிரியேட் ஆச்சு, காயில் 2னால. அதனால தான் இங்க 1 2 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். திருப்பி இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட், அதுதான் M12. இப்போ வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஃபர்ஸ்ட் காயில்ல கிரியேட் ஆயிருக்கு செகண்ட் காயில்னால, அதனால தான் 1 2 எழுதுறோம். அதே மாதிரி I2 டினாமினேட்டர் கொண்டு வர போறோம். M12 is equal to N1512 divided by I2 கிடைக்கும். இது வந்து ஒரு ஆஃப். செகண்ட் ஆஃப் என்னது, EMF வச்சு. EMF வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வித் டைம். அப்போ DI by dt N1512. அதே மாதிரி நம்ம N1512க்கு பதிலாக நம்ம இங்க M1 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமா, அதை அப்படியே அப்ளை பண்ணா E1 is equal to minus DI by dt M12 I2. M1 திருப்பி வெளியில எடுப்போம். திருப்பி வெளியில எடுத்து DI by dt கீழே கொண்டு வர போறோம். மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வர போறோம். அப்போ M12 ஓட வேல்யூ என்னது, M12 is equal to minus E1 by DI2 by dt. இவ்வளவுதான். மொத்தமாவே நமக்கு ரெண்டே டயகிராம் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டயகிராம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுல இருந்தே நமக்கு ஈஸியா ஈக்குவேஷன்ஸ் டிரைவ் பண்ணிட்டு ஈஸியா எழுதிட்டு போயிடலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா M21 M12 சிமிலரா இருக்கும். இதே மாதிரி நம்ம EMF வச்சு கிடைச்ச ரெண்டுமே சிமிலரா தான் இருக்கும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஃபார் given pair of coils, அதாவது ரெண்டு சின்ன காயில் எடுக்கிறீங்க, இல்லைன்னா ரெண்டு பெரிய காயில்ஸ் எடுக்கிறீங்க, இல்லைன்னா பெரிய காயில் ஒன்று சின்ன காயில் ஒன்று, இந்த மாதிரி எந்த மாதிரி நீங்க பேர்ஸ் எடுத்தாலும் சரி, ஒரு காயில்னால இன்னொரு காயில்ல கிரியேட் ஆகிற மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து சேமா தான் இருக்கும் ஃபார் given 2 காயில்ஸ். ஆனா நீங்க இந்த காயில எடுக்கும்போது வேற மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கிரியேட் ஆகுமே தவிர மற்றபடி வேல்யூ ஒன்னா தான் இருக்கும். அதான் இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா தான் இருந்திருக்கும். நீங்க ஒரு பார்ட்டை படிச்சு ஞாபகம் வச்சுட்டாலே போதும். அதை வச்சு நீங்க நம்பர்ஸ் மாத்தி போட்டா நமக்கு செகண்ட் பார்ட் கிடைச்சிடும். இது எல்லாத்தையுமே நான் கம்பரைஸ் பண்ணி ஒரு நோட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா அதை பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ்க்கான ஃபீட்பேக் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.